Exercise 3.19 sixth sum. A is equal to 1, 2, 3, 1. B is 1 minus 2 minus 3, 1. எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு AB சமம் BA உண்மையா என நிறுவுக. Show that the matrices A and B satisfy the commutative property A is equal to BA. நம்ம முதல்ல AB கண்டுபிடிக்கணும், அப்புறம் BA கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம அதுதான் செய்ய போறோம். 2/2 மேட்ரிக்ஸ், அதனால நம்ம எப்படிலாம் செக் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். அதனால பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 1 plus 2 into minus 3. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலங்களா 1 into minus 2 plus 2 into 1. இல்ல நான் பலூன் போட்டு பண்ணிக்கிறேனாலும் நீங்க அது மாதிரி பலூன் போட்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பழகுற வரைக்கும் அப்படி பண்ணிட்டு கூட நீங்க மறுபடியும் நார்மல் இப்படி வந்துக்கலாம். கொஞ்சம் பழகிட்ட உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போறதுக்காக ஈஸியா வந்துடும். So 1 minus 6 minus 2 plus 2, இங்க 3 minus 3, இங்க பாருங்க minus 6 plus 1 வருது. So the answer is பாருங்க minus 5, இங்க 0 0 minus 5 னு கிடைக்குது. So நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா AB இதை minus 5 கூட வெளியே எடுத்துட்டு உள்ள மேட்ரிக்ஸா கூட எடுத்துக்கலாம். பாருங்க minus 5 வெளியே எடுத்துட்டு உள்ள 1 0 0 1 எடுத்துட்டு இதை minus 5I2 அப்படின்னும் எழுதலாம். இல்ல நமக்கு இதோட போதுனாலும் we can stop. அடுத்து பாருங்க BA கண்டுபிடிக்கிறோம். என்ன கிடைக்கும்? B முன்னாடி வெச்சுக்கோங்க. காப்பி பண்ணும்போது B மேட்ரிக்ஸ் முன்னால காப்பி பண்ணனும். அதே போல A மேட்ரிக்ஸ் பின்னால 1 2 3 1 னு அதே மாதிரி மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 1 minus 2 into 3. அடுத்து 1 into 2 minus 2 into 1. இங்க பாருங்க minus 3 into 1. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணுமா, பிளஸ் போட்டு 1 into 3. ஏன்னா ஒண்ணுக்கு என்ன குறியோ அதான் போடுறோம். அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் minus 3 into 2 அப்புறம் 1 into 1. so plus 1 into 1 அப்படின்னு வருது. so 1 minus 3 2s are 6 இல்லைங்களா, அப்புறம் 2 minus 2 minus 3 plus 3, இங்கேயும் என்ன ஆகும் minus 6 plus 1 னு வரும். இதே சேம் ஆன்சர் minus 5 0 0 minus 5 அப்படின்னு கிடைக்கும். நாம் இதே மாதிரி minus 5 அப்புறம் மீதி இருக்கிறத 1 0 0 1 எழுதி இப்படியும் எழுதிக்கலாம். இல்ல எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்கேயே 2 நிறுத்திக்கோங்க போதும். so 1 equal to 2. நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா AB யும் BA வும் சமமா இருக்கு. so hence verified அப்படின்னு எழுதணும். Exercise 3.19 ல 7th sum. A ஒரு அணி கொடுத்திருக்காங்க, B ஒரு அணி, C ஒரு அணி எனில் கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்கவும். அதாவது A into BC சமம் AB into C, A minus B into C சமம் AC minus BC and A minus B the whole transpose equal to A transpose minus B transpose if the matrices are given. நாம் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் சம் A into BC சமம் AB into C அப்படிங்கிற அந்த இதை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல LHS எடுக்கணும் இல்லைங்களா, அப்போ A into BC டோட்டலா அப்படியே LHS எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் A வை முன்னாடி போட்டுக்கிறோம். 1 2 1 3. நாம இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால எந்த சைன் குறியுமே இடையில ஒவ்வொரு அணிக்கடியிலும் போட தேவையில்லை. சோ B வந்து 4 0 1 5, இதையும் இந்த C ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா 2 0 1 2. அதனால இத ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம்ங்கிறதுக்காக அந்த பிராக்கெட் போட்டோம். இது as it is அப்படியே கீழ கொண்டு வருவோம். பட் இது ரெண்டையும் என்ன பண்றோம் அப்படினா பெருக்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 2 8 plus 4 into 2 plus 0 into 1. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 4 into 0 plus 0 into 2 அப்படினு சொல்லிட்டு நாம அதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 2 plus 5 into 1, அப்புறம் 1 into 0 plus 5 into 2 அப்படினு சொல்லிட்டு இதனோடதும் பண்ணிட்டோம். இப்போ இது 1 2 1 3 as it is அப்படியே இருக்கு. ஏன்னா நம்ம இது எதுவுமே பண்ணல, இது மட்டும் தான் 8 plus 0. இது ஃபுல்லாவே பாருங்க 8 plus 0, அது 0 plus 0, இங்க 2 plus 5 1s are 5, இங்க 0 plus 5 2s are 10. அதனால அதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 1 2 1 3. இது ஒரு மேட்ரிக்ஸா ஆகுற வரைக்கும் இந்த A வை அப்படியே சும்மாவே தான் கொண்டு வரோம். 8 0 7 10 ன்னு சொல்லி நமக்கு இந்த BC யோட ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. நாம இப்போ என்ன பண்றோம், இப்போ ABC A கூட BC யை வச்சு பெருக்க போறோம். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 8 plus 2 into 7ங்களா, அதே மாதிரி 1 into 0 plus 2 into 10. ரெண்டாவது ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்
1 into 8 plus 3 into 7, 1 into 0 plus 3 into 10, 1 into 0 plus 3 into 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வச்சுட்டே அழகா எந்த மிஸ்டேக்கும் வராமல் பெருக்கிடுறோம். ஸோ 8 பாருங்க இந்த ஸ்டெப்பில் இங்கேயே போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 8 plus 7 2s are 14ங்களா, அதுக்கப்புறம் இதில் 0 plus 20 வருதா, இங்கே 8 plus 7 3s are 21, 0 plus 30, இது அப்படியே மேலே கொண்டு வரும். இது A into BC யோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 14 கூட 8 கூட்டிங்கன்னா 22 ஆகும். 8 plus 14 is 22, இங்க ஒரு 20, அதுக்கப்புறம் இது 29 and 30, 29 இது வந்து 30. அப்போ நமக்கு 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால 1ன்னு போட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு தெரியும் இல்லைங்களா, AB into C. அப்போ ஃபர்ஸ்ட் AB யை மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க 1 2 1 3ங்கிற A மேட்ரிக்ஸ், அப்புறம் B மேட்ரிக்ஸையும் பிராக்கெட்ல போடுறோம். 4 0 1 5 அப்படின்ட்டு B மேட்ரிக்ஸையும் போட்டுட்டு C மேட்ரிக்ஸை பின்னால வைக்கிறோம். என்னன்னு 2 0 1 2. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும், இத ரெண்ட மட்டும் மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா, பண்ணலாம். பாருங்க 1 4s are 4 plus 2 1s are 2 னு போட்டுக்கலாமா ஸ்ட்ரைட்டா. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 0s are 0 plus 2 into 5s are 10. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 4s are 4 plus 3 1s are. இப்போ 4 plus 3. அப்புறம் 1 0s are 0 plus 5 3s are 15 அப்படின்னு ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் அதிகமாக நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஆட் பண்ணி போட்டோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனுங்களா, ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்ப 6 into 2 12 plus 1 10 is 10. அப்புறம் 6 0s are 0 plus 10 2s are 20. அதே போல 7 2s are 14 plus 15 1s are 15. அப்புறம் 7 0s are 0 7 2s are 14ங்களா பண்ணியாச்சு. பாருங்க 22 இங்க 20, இதையும் இது ஆட் பண்ணிட்டோம் 29. பாருங்க இது 14 வருது. அப்ப நாம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வந்து செக் பண்ணிட்டோம், நமக்கு தெரியுது. பாருங்க மறுபடியும் அதை செக் பண்ணுவோம். 7 பாருங்க 7 0s are 0 15 2s are என்ன வருங்க 30 வரும். பாத்தீங்களா, நாம தான் தப்பா போட்டுருக்கோங்கிறத கரெக்டா செக் பண்ணணும். எந்த பொசிஷன் பார்த்து அந்த இடத்துல செக் பண்ணி இந்த ஆன்சரும் கரெக்டா தானே வரணும். அப்போ கரெக்டா வந்தாதான் நாம கரெக்ட், இல்லைன்னா நாம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத செக் பண்ணி மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த மிஸ்டேக்கை. ஹென்ஸ் AB into C is equal to A into BC. Proved. 7th layer second sum A minus B into C sum of AC minus BC. நம்ம உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கம் எடுத்து எழுதிட்டோம். A minus B bracket ஓட இருக்கனால bracket போட்டோம். A matrix எழுதிருக்கோம், மைனஸ் போட்டு B matrix எழுதிட்டோம். bracket க்ளோஸ் பண்ணி C ஓட மேட்ரிக்ஸ் இங்க into சைன் எல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை, அப்படியே போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இத கழிச்சு ஒரு மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணனும். கழிக்கிறது பாருங்க, ஆக்சுவலா ஸ்ட்ரைட்டா கழிச்சீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருங்கிறதுனால பக்கத்துல கொண்டு வந்து எழுதிடுறோம். எழுதிட்டா ஈஸி. அதாவது ரெண்டாவது இருக்கிற மேட்ரிக்ஸோட சைனை மாத்தி கொண்டு வந்து இங்க போடுறோம், அவ்வளவுதான். இப்போ கழிச்சது -3 2 0 -2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அது கூட 2 0 1 2ங்கிற மேட்ரிக்ஸை நம்ம பெருக்க போறோம். இப்போ மல்டிப்ளை பண்றது எப்பவும் போலதான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நிரை முதல் நிரல். இப்போ -6 3 2s are 6 plus 2 1s are 2. அடுத்தது இது ரெண்டையும் இல்லைங்களா, -3 into இது ரெண்டையும் பெருக்கணும். -3 into 0 is 0 plus 2 2s are 4. அதே மாதிரி இந்த ரோ 0 இதையும் இந்த காலம் 0 into 2 0 -2 into 1 is -2. அதுக்கப்புறம் இது 0 0s are 0, இது ரெண்டையும் பெருக்குனா -4 னு கிடைக்குது. சோ -4 4 -2 -4 அப்படிங்கிறது தான் நமக்கு இது ஆன்சர். எதுக்கு A minus B into C லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இது 1 னு போட்டுட்டோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும் AC minus BC. அப்போ AC ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். A மேட்ரிக்ஸ் எழுத போறோம் 1 2 1 3. அப்புறம் C மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 2 0 1 2. அதே மாதிரி மைனஸ் சைன். B மேட்ரிக்ஸ் நமக்கு 4 0 1 5. அப்புறம் C மேட்ரிக்ஸ் மறுபடியும்
2 0 1 2 அப்படி எழுதிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குறோம், அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குறோம், அப்புறம் இதுல இருந்து அத கழிச்சுக்கிறோம். போடலாம்டா. சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஓ 2 2 plus 2 again 1 zeros are 0 plus 4. இங்க பாருங்க அடுத்த ரோக்கும் அடுத்த ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லீங்களா. 2 plus 3 அப்புறம் 0 plus 6 அப்படினு வந்துருச்சு மைனஸ் இங்க வாங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 8 plus 0 அப்புறம் 0 plus 0. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 plus 5 அதே மாதிரி 0 plus 10ங்களா. ஓகே சோ இங்க நமக்கு 4 இதுவும் 4 இது வந்து 5 இது வந்து 6 மைனஸ் இங்க என்ன வருது 8 0 7 இங்க 10 இதுல இருந்து இத கழிக்கலாம்ல போனது மாதிரி ஒரே இதுல எடுத்து எழுதிக்கலாம் 4 minus 8 4 minus 0 5 minus 7 6 minus 10 ன்னு எழுதிட்டோம். சோ என்ன கிடைக்கும் -4 -6 -2 பாருங்க 4 ல 0 போச்சுனா 4 தானே. அப்புறம் 5 ல 7 போனா -2 6 ல 10 போச்சுனா -4. இது ரெண்டாவது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவலான -4 4 -2 -4. இது AC minus BC ஒண்ணும் ரெண்டும் சமமா இருக்கு. so we have proved A minus B into C சமம் AC minus BC ங்கறத ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி பார்க்கப்பட்டது. 7th third sum A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. இதுல left hand side நாம முதல்ல எடுத்துக்கிறோம் A minus B the whole transpose. first bracket உள்ள A first எழுத போறோம் 1 2 1 3 அப்புறம் இந்த மைனஸ் சைன் போட்டுக்க போறோம் B அணி எழுத போறோம் 4 0 1 5 அப்படினு சொல்லிட்டு the whole transpose இல்லீங்களா பவர் T அதாவது நிரல் நிறை மாற்று அணி. முதல்ல உள்ள இதுல இருந்து இத கழிச்சிட்டு வர ஆன்சருக்கு தான் நாம நிரல் நிறை கண்டுபிடிக்கணும் மாற்று அணியை கண்டுபிடிக்கணும். 1 4 2 0 1 1 3 5 அப்படினு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் எழுதிடுறோம் ஒவ்வொண்ணையும். நமக்கு முதல்ல ஆன்சர் கிடைக்குது -3 2 0 -2 னு கிடைக்குது the whole power T. இப்பதான் நம்ம அதோட டிரான்ஸ்போஸ் எழுத போறோம். அதாவது நிரல் நிறை நிரல் மாற்று அணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் படுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் நிக்க வைக்க போறோம் -3 2 ரெண்டாவது படுத்திருக்கிறத ரெண்டாவது நிக்க வைக்க போறோம். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால இந்த T மறுபடியும் எழுத கூடாது. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன எழுதணும் அப்படினா A power T minus B power T A transpose minus B transpose. அப்போ A ஓட இது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க A transpose தனியா எழுதிடுங்க. பாருங்க இதுதான் A transpose னா ஃபர்ஸ்ட் படுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் நிக்க வைக்கணும்ல 1 2 அப்புறம் ரெண்டாவது படுத்திருக்கிறத ரெண்டாவது நிக்க வச்சிருவோம். இதுதான் A power T. அதே மாதிரி B power T யும் கண்டுபிடிச்சிடலாம்ல B power T ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலமா 4 0 அதுக்கு அப்புறம் 1 5 அப்படினு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ இதுல இருந்து பாருங்க A டிரான்ஸ்போஸ்ல இருந்து B டிரான்ஸ்போஸ் கழிக்கணும். அப்ப A பவர் T minus B பவர் T. so A பவர் T 1 1 2 3 minus B பவர் T 4 1 0 5 எழுதிட்டோம். இப்போ கழிக்கணும். அந்த இடத்துல வச்சு கழிச்சிக்கலாம். 1 ல இருந்து 4 போணும், 1 ல இருந்து 1 போணும், 2 ல இருந்து 0 போணும், 3 ல இருந்து 5 போணும்னு அந்த இடத்துல வச்சு கழிச்சிட்டோம். -3 0 2 -2 னு கிடைக்குது. இந்த ஆன்சர் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் இதுக்கும் சமமா இருக்கான்னு பார்க்கறோம். ஆமா இது ஃபர்ஸ்ட் ஒன் -3 0 2 -2 இதுக்கும் சமமா இருக்கு. hence we have proved that they are equal. so 1 is equal to 2. then finally A minus B whole power transpose is A transpose minus B transpose proved அப்படினு சொல்லி நாம நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டோம். exercise 3.19 ல 8th sum A is equal to cos theta 0 0 cos theta B is equal to sin theta 0 0 sin theta then show that A square plus B square is equal to I. அதாவது இரண்டு அணிகள் கொடுத்து அப்புறம் A square plus B square சமம் I என நிறுவுக அப்படினு கேட்டிருக்காங்க. நாம இடது கை பக்கம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் காப்பி பண்ணிட்டோம். இந்த A ல இருந்து அப்படியே வெச்சு A ஸ்கொயர் கண்டுபிடிச்சு பண்ணாலும் பண்ணலாம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் ஒரு சின்ன ஈஸி மெத்தட் சொல்றேன். ரெண்டுல இருந்தும் cos வெளிய எடுத்துறோம். cos தீட்டாவை வெளிய எடுத்துட்டோம்னா 1 0 0 1 அப்படினு நமக்கு இந்த A அணி ஆயிடும். அதே போல B ல இருந்து ரெண்டு sin தீட்டாவை வெளிய எடுத்துட்டோம் அப்படினா 1 0 0 1 வந்துரும்.
இப்போ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்னு வெச்சுக்கோங்களேன். a ஸ்கொயர் அப்படினா a into a தானே a ஸ்கொயர். அப்போ a வந்து என்ன cos θ into 1001. அதே போடி இன்னொரு a க்கு பதிலா மறுபடியும் cos θ into 1001 அப்படினு வரும். நமக்கு என்ன ஆகும் பாருங்க, cos into cos cos ஸ்கொயர் θ ன்னு எழுதிக்கலாமா? cos ஸ்கொயர் θ. இப்போ இந்த i மேட்ரிக்ஸ் கூட பெருக்கினா போதும். சோ பாருங்க 1001 இப்படி பெருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. cos ஸ்கொயர் θ first row first column 1 plus 0, first row second column 0 plus 0, second row first column 0 plus 0, first second row second column 0 plus 1 ன்னு கிடைக்குதுங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? cos ஸ்கொயர் θ into அதே i தான் பாருங்க 1001 கிடைக்குது, i தான் கிடைக்குது. அதே மாதிரி b ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். b ஸ்கொயர் அப்படினா b into b. அப்போ sin θ into 1001. அதே மாதிரி sin θ into 1001 இல்லீங்களா? இப்போ இத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? sin ஸ்கொயர் θ. அப்புறம் i into i சேம் i தானே கிடைக்குங்க 1001. சோ என்ன எழுதலாம்? sin ஸ்கொயர் θ into 1001. இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு இதுலயே அதே அலகு அணி தான் கிடைக்குது. அதே மாதிரி தான் இது ரெண்டையும் பெருக்கும்போது அதே அலகு அணி கிடைக்குது. அதனால ஒரு அந்த பெருக்கி போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்க காமிச்சிட்டோம் இல்லையா? அதனால இப்போ இடது கை பக்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா a ஸ்கொயர் தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், b ஸ்கொயர் தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரெண்டுல இருந்து நமக்கு அந்த i கிடைக்குதான்னு பார்க்க போறோம். சோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் சமம் a ஸ்கொயருக்கு பாருங்க இந்த ஆன்சரா என்ன? cos ஸ்கொயர் θ 1001. அதே மாதிரி இதுல plus sin ஸ்கொயர் b ஸ்கொயர் பதில் இது கிடைச்சிருக்கு இல்லீங்களா? sin ஸ்கொயர் θ 1001. இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் நம்ம எதை வெளிய எடுக்கலாம்னா 01 பாருங்க இந்த அணி அதாவது அலகு அணி பாருங்க 1001 வெளிய எடுத்துட்டோம் அப்படினா ஏன்னா ரெண்டுக்கும் பொதுவான அணி இது மட்டும் தான் அதை வெளிய எடுத்துறோம். இதுல மீதி இருக்கிறது cos ஸ்கொயர் θ, அதுல மீதி இருக்கிறது sin ஸ்கொயர் θ. உங்களுக்கு தெரியும் cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ ஓட மதிப்பு 1 அப்படினு நாம ட்ரிகோனோமெட்ரி முக்கோணவியல்ல படிச்சிருக்கோம். அதனோட மதிப்பு என்னங்க 1. அதனால இதனோட மதிப்பு 1 ஆ மாறிடுச்சு. அதனால நமக்கு வெறும் 1001 மட்டும் பாக்கியா இருக்கும். இடது பக்கத்துல a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இருக்கு. இந்த 1001 i2 ன்னு எழுதலாங்களா? அதாவது i மேட்ரிக்ஸ் அலகு அணி அப்படினு எழுதலாமா? சோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் = i. hence நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். நிரூபிக்கப்பட்டது. Ninth sum a is equal to cos theta sin theta minus sin theta cos theta எனில் a trans சமம் I என்பதை நிரூபி. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டு prove that a transpose equal to I அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் A எடுத்து எழுதிக்கிட்டோம். பாருங்க a transpose கேட்டிருக்கனால a பவர் t கண்டுபிடிக்க போறோம். a பவர் t உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கிறதை எடுத்து ஃபர்ஸ்ட் நிக்க வைக்க போறோம். அப்போ cos theta அப்புறம் கீழ sin theta. அடுத்து செகண்ட் படிச்சிருக்கிறதை எடுத்து செகண்ட் நிறுத்தி வைக்க போறோம். sin theta அப்புறம் cos theta ன்னு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா I கிடைக்கணும். அதனால LHS எடுத்துக்கிறோம். LHS என்னங்க? A டிரான்ஸ்போஸ் இல்லையா? அப்ப A எழுதிக்கலாமா? cos theta sin theta minus sin theta cos theta ன்னு சொல்லிட்டு A மேட்ரிக்ஸ் நாம எழுதிட்டோம். then A transpose matrix ஏன்னா இதையும் பெருக்கணும்ங்கிறதுனால பாருங்க நாம A transpose கரெக்டா எழுதிக்கணும். cos theta minus sin theta then sin theta cos theta ன்னு சொல்லிட்டு A transpose matrix காப்பி பண்ணிட்டோம். இப்போ இதையும் பெருக்கணும். முதல்ல நம்பர்ஸா இருக்கும்போது நமக்கு ஈஸியா இருந்தது மல்டிப்ளை பண்றதுக்கு. இப்போ நமக்கு இப்படி cos theta sin theta இருக்கனால பலூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க முதல் நிரல் இல்லீங்களா? அப்போ cos theta sin theta எழுதிட்டு இத cos theta sin theta ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ மாதிரி எழுதலாமா? cos theta sin theta
அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமா என்ன எழுதுவோம் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூன் போட்டு கன்ஃபியூஷனே இல்லாம நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பலூன் போட்டேன். அப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்புறம் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதே போல மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இங்க மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த பலூன் இப்ப மல்டிப்ளை பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கூட cos ஸ்கொயர் தீட்டாவா செகண்ட் கூட பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவா. இங்க என்ன பாருங்க இது ரெண்டையும் பெருக்குவோமா cos * sin மைனஸ் முன்னால கொண்டு வருவோம் என்ன வரும் cos தீட்டா sin தீட்டான்னு வரும். அப்புறம் பாருங்க இது ரெண்டுக்கும் பிளஸ் sin தீட்டா cos தீட்டான்னு வரும். ஓகே கீழே வாங்க இதுக்கு பாருங்க மைனஸ் sin தீட்டா cos தீட்டா மைனஸ் sin தீட்டா cos தீட்டா அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குனா பிளஸ் cos தீட்டா sin தீட்டான்னு வருது. ஓகே இந்த இடத்துக்கு வாங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குனா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க இது மைனஸ் sin தீட்டா cos தீட்டா பிளஸ் sin தீட்டா cos தீட்டா இதுக்கு இது போயிடுச்சு இதுக்கும் இது போயிடும். இப்போ இதனுடைய மதிப்பு 0 இதனுடைய மதிப்பு 0. இந்த cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லீங்களா 1 0 0 1 cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு 1 நமக்கு தெரியும் இல்லீங்களா. அதனால இதனோட மதிப்பும் 1 இதனோட வேல்யூவும் 1 அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணி 1 1ன்னு போட்டுட்டோம். அப்ப இடது பக்கம் நமக்கு A டிரான்ஸ்போஸ் வலது பக்கம் இது என்னங்க ஆமா யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. சோ A டிரான்ஸ்போஸ் = I. அதனால நாம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிப்போம்.